ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் பொட்டேட்டோ ஜாமுன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாமுன் செய்கிறதுக்காக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்துட்டு, இது பாகுலாம் வர வேண்டாம், லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை, அந்த ஒற்றை தன்மை இருந்தால் போதும். இப்போ நான் இதில் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தால கடைசி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து வச்சுட்டு இதை நம்ம தனியாக தூக்கி வச்சிடலாம். அடுத்தால நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் நல்ல ஒரு பெரிய கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தால இதில் மாவு சேர்த்துக்கலாம். மாவு நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, சோடா உப்பு ஒரு சிட்டிகை போல் 2 சேர்த்தா போதும். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு மாவு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சோண்டு நல்லா சூடான பால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிசு பிசு தன்மையாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ மாவு எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கொதிக்க வச்ச பால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. அதில் அடுத்தால இதில் கொஞ்சோண்டு எடுத்து நான் சின்ன சின்ன பால்ஸ் உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்தால நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த பால்ஸை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இப்படி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ அது எல்லா சைடும் ஒரே மாதிரியாட்டு ஃப்ரை ஆகி வரும். இல்லை ஒரு சைடு கரிஞ்சி ஒரு சைடு ஒழுங்காக கலர் மாறாமல் இருக்கும். அதனால இப்படி நம்ம இப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு இருந்தால் எல்லா சைடும் ஒரே மாதிரியாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து நான் கரைச்சி வச்சுருந்தோம்னா சீனி பாகு அதில் நம்ம சேர்த்துடலாம். சீனி பாகு லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் இதே மாதிரி போட்டு எடுத்துருந்தேன். ரெடி ஆகிடுச்சு. இது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரை ஊற வைக்கணும். அடிக்கடி இப்படி எடுத்து கலந்து விட்டு நம்ம இதை ஊற வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.